தயவு காரசாரமான சாப்பாடு காரசாரமான சாப்பாடு என்ன மணிகண்டா ஏங்க 3 நாளாக ஆளையே காணோம்? என்னென்ன தெரியாதா உங்களுக்கு? தைப்பூசம் வடலூருக்கு நாங்கள் 25 பேர் வேலையே போயிட்டு நேற்று தான் வந்தோம்னே. என்ன ஜோதிஷம்லாம் நல்லா பார்த்துனீங்களா? அருமையாக பார்த்தோம்னே. ஆனால் ஏகப்பட்ட கூட்டம். ஜோதியை பார்த்துட்டு அப்புறம் தர்மசாலையில் சாப்பிட்டோம். தைப்பூசத்துக்காக வேண்டி நல்ல காரசாரமான சாப்பாடுண்ணே, சிறப்பாக இருந்தது. என்ன மணிகண்டா காரசாரமான சாப்பாடா? ஆமாண்ணே, நல்லா சுவையாக காரசாரமாக சோறு சாப்பிட்டோம். தர்மசாலையில் சாப்பிட்டது அது ஒரு பெரிய புண்ணியம்ண்ணே. ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன், நேற்று தான் நிறைவேறுச்சு. அப்படியா? சரி, ஞான சபையில் அதே மாதிரி காரசாரமான சோறு சாப்பிட்டீங்களா? என்னென்ன புரியாமல் பேசுகிறீங்க? ஞான சபையில் ஜோதி தரிசனம் மட்டும்தான் காட்டுவாங்கண்ணே, சோறு அங்கே போட மாட்டாங்க. இல்லை மணிகண்டா, அங்கே வள்ளலாரே காரசாரமான சோறு பரிமாறுவார். ஆனால் அதை பெரும்பாலும் யாரும் கவனிக்கிறதே இல்லை. அந்த 2 வகை தான் சாப்பாடு. என்னென்ன புதுசாக இருக்குது நீங்கள் சொல்கிறது? ஆமாப்பா, நான் என்ன பொய்யா சொல்கிறேன்? என்ன தெரியுமா? பரோபகாரம் சத்விசாரம், பரோபகாரம் சத்விசாரம், பர உபகாரம் சத் விசாரம். இதுதான் வள்ளலார் நமது உள்ளம் என்கின்ற ஞான சபையில் போடுற காரசாரமான சோறு. சோறுன்னா முக்தி. இதுதான் உண்மையான சாப்பாடு. மற்றபடி காரமும் மிகு புளி சாரமும் துவர்ப்பும் கைப்போடே உப்போடே கசப்போடே கூட்டி ஊரமுதுண்டு நீ ஒழியாது அப்படின்னு வள்ளல் பெருமான் பாடுறார். ஆக அந்த சாப்பாடு அது சாப்பாடு ஆகும். தயவு